Yes, fantastic movie. Fantastic movie. Go watch it. Yeah, everyone should go and watch the movie. Everyone everyone in Chennai, everywhere. Yeah, they should go and watch the movie. I liked it. It was nice. It was great. மூவி பிளாஸ்டா இருக்கு. ஒரு டிராப்பே கிடையாது. படமே மாசு. யாருமே தலையே இனிமேலே நடிக்க தெரியல, எதுவுமே சொல்லவே முடியாது. இது அவுட் அண்ட் அவுட் ஒன்லி ஃபார் ஃபேன்ஸ், ஒன்லி பியூர் என்டர்டைன்மெண்ட், மைண்ட்லெஸ் ஃபன். ஸோ மச் ஃபன் வாஸ் தட். பிரிச்சிருக்காங்க மேடம். அது செகண்ட் ஹாஃப்ல இருந்து என்ன சொல்ற சீட்ல உட்கார முடியாத அளவுக்கு கதையெல்லாம் என்ன இருக்குன்னு தெரியல. ஆனா என்ஜாய் பண்ணினா இருக்கலாம். ஒரு சீனுக்கு அப்புறம் ஒரு சீன் சீக்வன்ஸா வச்சிருக்காங்க. டோட்டல் பிளாஸ்ட் படம். எதுவுமே கிடையாது. ஆக்சுவலி நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க 6 மாசம் ஏஐ பண்ணிட்டு ஒரு கோட்னு ஒரு படத்தை பண்ணீல, நீங்க என்னத்தை ஜெயிச்சு கிழிச்சிங்க. ஆனா 6 மாசத்துல உடம்ப குறைச்சு என்னடா ஏஐ என்னடா கிப்லி நான் பண்றேன்னு சொல்லி டேரக்டா வந்து பண்ணிருக்காப்ல. அதுக்காகவே ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். தலைக்கு மாஸ் பண்ணிட்டு இருந்தா சொல்லணும். எந்த ஏஎம் பண்ணாம அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு பின்னாடி போயிட்டார் அஜித் சார். செம பண்ணியிருக்காரு. ஃபன்னாக இருக்குது, வைப்பாக இருக்குது, ஃபேமிலியோட பார்க்கலாம். எந்த கிளாமர் சீனும் இல்லை, எந்த இது மாதிரி இல்லை. அதிகமாக அஜித் பேசுகிற கெட்ட வார்த்தை கூட இல்லை இதில். ஸோ அதனால் ரொம்ப நல்லா இருக்குது படம். ஸோ எப்பயுமே ஏகேவை பார்த்தா ஃபேன்ஸ் தான் வைப் ஆவாங்க. ஏகே வைப் ஆகி பார்த்துருக்கோன்னா அது இந்த படம் தான். ஃபர்ஸ்ட் ஷோ எப்படி இருக்குமோ அது ஃபுல்லாக தேட்டருக்குள்ளே ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி செலிப்ரேஷன் தான். நாங்கள் எதுவும் வைப் ஆக வேண்டாம். ஏகே எங்களை வைப் ஆகிக்கிட்டே இருக்காப்புல. விண்டேஜ் ஏகே பேக். காட் பிளஸ் யூ. பண்ணுன்னு நம்ம எதிர்பார்க்க ஃபுல்லாக ஆக்ஷன் தான். பழைய விண்டேஜ் அஜித் எல்லாத்தையுமே இந்த மாசான எல்லாமே போட்டு படம் பக்கா. ஸோ எந்த இடமே இது இல்லை, எல்லாம் ஃபுல் கூஸ் பம்ப்ஸாக, வாய்ஸ் இல்லை, பேசி பேசி பக்காவாக எடுத்துருக்காங்க மேலே. இட்ஸ் அ கம்ப்ளீட் ஃபேன் பாய் சம்பவம் மாதிரி தான் இருந்தது. எப்படி எல்லா டேரக்டர்ஸும் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்க்கு ஒரு ஃபேன் பாய் மொமெண்ட் இருக்குமோ அதே மாதிரி ஆத்விக் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அஜித் சாரை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு அந்த விண்டேஜ் ஃபீலிங்ஸ், அந்த சாங்ஸ், அதெல்லாம் நம்மளுக்கு பாஸ்ட் நம்ம சைல்ட்ஹுட்டில் கேட்டதெல்லாம் ரிமைண்ட் பண்ணுது. ரொம்ப நல்லா. அவர் ரேசிங்காக வெயிட் லாஸ் பண்ணியிருக்காரு. அதை இந்த மூவியில் எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அதை நல்லா பண்ணியிருக்காங்க. விண்டேஜ்க்கு அந்த பழைய பில்லா சாங்ஸ் அதெல்லாம் கொண்டு வரும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. சத்தியமாக முடியல. ஆல்ரெடி கத்தி கத்தி உள்ள படம் தான் சொல்றேன். ஏன்னா கத்தே முடியல. அந்த அளவுக்கு சிம்பிளா சொல்லட்டுமா, கோயிலுக்கு போனா சாமியை பார்க்கணும். நம்ம அந்த மாதிரி அது போதும். தரிசனத்தை பார்த்துட்டு அவ்வளவுதான், அது போதும். மங்காத்தாவோட 10 மடங்கு அவ்வளவுதான் இந்த படம். எல்லா படத்தையும் மங்காத்தா, வாலி, ஐ எம் வெயிட்டிங் ஒரு டைலாக் வரும் பாருங்க. ஐயோ தியேட்டரே அப்படியே சைலண்ட் ஆயிடுச்சு. ஆபீஸ்ல லீவ் கட்ட வந்துக்கிற மாட்டிப்பாங்க. ஒன்னும் இல்லைங்க, இது ஒரு படம் இல்லை. 5 தீனா 50 பில்லா 500 மங்காத்தாக்கு சமம் இந்த படம். தலைவர் இதுக்கப்புறம் ரேஸுக்கு போயிட்டாலும் கவலையே இல்லை. இந்த ஒரு படம் போதும். நான் சார் வரைக்கும் இதே போட்டு பார்த்துட்டு போ. அவ்வளோதாங்க. என் ஃபேவரட் சீனு குட் பேட் அக்லியோட என்ட்ரன்ஸு அசிட்டிட்டாரு. அடுத்து அவங்க ஒய்ஃபு இவ்வளோ நாளாக குட் சைடை காமிச்சா, அப்புறம் இப்போ பேட் சைடை காமி ரெட் ட்ராகனை திரும்பி மாறுதுன்னு கேங்ஸ்டரை திரும்பி மாறினா. அதுதான் என் ஃபேவரட். லாஸ்ட் அந்த அக்லி என்ட்ரியும், அதுக்கப்புறம் ரோல்ஸ் ராய்ஸ் டிராகனில் இறங்கி ஒரு ஃபைட் பண்ணுவார். அப்புறம் ஃபைட்டிங் சீன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. டான்ஸ் எதுலையுமே குறை சொல்லவே முடியாது. உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.